ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஆன்லைன் கிராஃபிக்கல் டூலை யூஸ் பண்ணி தத்துரூபமான ஒரு ஃபேஸை உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். metahuman.unrealengine.com அவங்க இது ஒரு ஆன்லைன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி மனித உருவங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வெப்சைட். பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்துரூபமான விஷயங்களை நம்ம உருவாக்க முடியும். இதில் எப்படி நம்ம இந்த ஃபேஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை நம்ம உருவாக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெப்சைட் லோட் ஆயிடுச்சு. நீங்கள் இதில் பார்க்குறது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹியூமனை கூட என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம உருவாக்கலாம். வாங்க நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இந்த வெப்சைட்டில் மேலே கிரியேட் மெட்டா ஹியூமன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணோம். இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே அவங்க ஏற்கனவே டிஃபால்ட்டாக உள்ள உருவாக்கி வச்சு இருக்கிறது. இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு இது டீட்டெயில்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு இது கிராஃபிக்ஸில் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு டீட்டெயிலாக அதில் சின்ன சின்ன டீட்டெயில் கூட ரொம்ப அழகாக அதில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஈவன் இப்போ இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி கண்ணில் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக இதில் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஏதாவது ஒரு பிக்சரை நீங்கள் பேஸ் பிக்சராக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பிக்சரை பேஸ் பிக்சராக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். ஸோ ஏற்கனவே நமக்கு இந்த அமலியா அப்படிங்கிற பிக்சர் செலக்ட் ஆகிருக்குது. இதிலிருந்து நம்ம அப்படியே நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் போன உடனே நம்ம உள்ள கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடுது. இதில் அது ப்ரிவியூ ப்ளே ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்த ப்ரிவியூவை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை பேஸாக வச்சு நம்ம நமக்கு விருப்பமான எந்த ஒரு ஃபேஸ் வேணும்னாலும் நம்ம அதை உருவாக்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். பிளண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த பிளண்ட் மோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த பிக்சர்லேருந்து ஒரு 3 பிக்சர் நம்ம மேலே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த 3க்கு இடையில இருக்கிற ஃபீச்சர்ஸை நான் நினைக்கிறேன் இதில் உள்ள பிளண்ட் பண்ணி அதை உருவாக்குறதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுதான் அந்த பிளண்ட் அப்படிங்கிற மீனிங். ஒரு 3 பிக்சரை நம்ம அதிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து அதில் வச்சுக்கலாம்.